Wherever you go, whatever you do, throw a little at it. Omax, Vest and Briefs. மதுரை மாவட்டத்தில் பாதசாரிகளின் நடைபாதைகளை ஆக்கிரமித்து கடைகள் அமைக்கப்பட்டதால் போக்குவரத்து நெரிசல் மற்றும் விபத்துகள் ஏற்படுவதாக புகார் எழுந்துள்ளது. இதுகுறித்து கள ஆய்வு நடத்தி விரிவான தகவல்களோடு இணைகிறார் செய்தியாளர் நாகேந்திரன். நாகேந்திரன், வணக்கம். இதுகுறித்த முழு விவரங்களையும் பதிவு பண்ணுங்கள். வணக்கம் நிவேதா. தொன்மை வாய்ந்த மதுரை மாநகரின் மையப்பகுதியாக இருக்கக்கூடிய இந்த விளக்குத்தூண் பகுதியில் தான் நான் நின்று கொண்டிருக்கிறேன். மதுரை மாநகரின் பல்வேறு பகுதிகளில் இந்த சாலைகளின் இருபுறங்களிலும் இந்த பாதசாரிகள் நடந்து செல்வதற்காக அந்த நடைபாதைகள் என்பது அமைக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் இந்த மதுரை அந்த மாசி வீதிகள் இருக்கக்கூடிய இந்த விளக்குத்தூண் இந்த சந்திப்பு பகுதியில் நமது ஒளிப்பதிவாளர் பாண்டியன் காட்டிக் கொண்டிருக்கிறார். இந்த பகுதியில் இந்த பாதசாரிகள் நடந்து செல்வதற்கே வழி இல்லாத வகையில் அந்த நடைபாதைகள் முழுவதும் அந்த கடைகள், அந்த பெரிய பெரிய கடைகள் வைத்து நடத்தக்கூடிய அந்த வணிகர்கள், வர்த்தகர்கள், அதே போன்று சாலையோர வியாபாரிகள் அனைவரும் தற்காலிகமாக அல்ல, நிரந்தரமான பல்வேறு ஆக்கிரமிப்புகளை செய்திருக்கக்கூடிய அந்த காட்சிகளை நமது ஒளிப்பதிவாளர் பாண்டியன் காட்டிக் கொண்டிருக்கிறார். அந்த காட்சிகளை பார்த்து வருகிறோம். இந்த ஆக்கிரமிப்பு காரணமாக பார்த்தவென்றால் பாதசாரிகள் அந்த நடைபாதைகளில் நடந்து செல்ல முடியாத நிலை என்பது ஏற்பட்டிருக்கிறது. இதன் காரணமாக அந்த பாதசாரிகள் சாலைகளில் நடந்து செல்லக்கூடிய அந்த நிலையும் இருந்து வருகிறது. இதனால் பார்த்தவென்றால் பெரும் விபத்துகள் மற்றும் போக்குவரத்து நெரிசல்கள் ஏற்படக்கூடிய அந்த நிலையும் ஏற்பட்டு வருகிறது. இதனை தடுப்பதற்காக மதுரை மாநகராட்சி நிர்வாகமும் காவல்துறையும் எந்தவிதமான உரிய நடவடிக்கை எடுக்கப்படவில்லை என்ற அந்த குற்றச்சாட்டுகளும் எழுந்து வரக்கூடிய அந்த நிலையில் தான் தற்போது நம்மிடம் விளக்குத்தூண் பகுதியில் நமது நேரலையில் இந்த சமூக ஆர்வலர் அண்ணாதுரை என்பவர் நம்மிடமே இருக்கிறாரு. அவருமே கேட்கலாம். சார், இப்ப மதுரை மாநகரின் பல்வேறு பகுதிகளில் இப்ப நம்ம நேரடியாவே போய் நம்ம தமிழ் ஜனம் தொலைக்காட்சி வாயிலாக கலாய்வு மேற்கொண்டோம். அந்த பாதசாரிகள் நடந்து செல்வதற்கான நடைபாதைகளை இன்றைய நிலை என்ன மாதிரி சார் இருக்கு? அதாவது மதுரை மாநகரத்தில் முக்கியமான சாலைகள் என்பது இந்த மாசி வீதி சாலைகள். இந்த மாசி வீதி சாலைகள் என்பது ஒவ்வொரு சாலையும் கிட்டத்தட்ட 60 அடி அகலமுள்ள சாலைகள். அந்த 60 அடி சாலையில பாத்தீங்கன்னா 10 அடி இடதுபுறமும் 10 அடி வலதுபுறமும் நடைபாதைக்காக மக்கள் நடந்து செல்வதற்காக ஒதுக்கப்பட்ட சாலைகள். அது போக 40 அடி சாலை என்பது போக்குவரத்துக்காக இருக்கிறது. அந்த சாலையில ஒரு புறத்தில் பார்த்தோம் என்றால் இருசக்கர வாகனங்களும் அதே நேரத்தில் கார் பார்க்கிங் என்று ஒரு 20 அடி ஒதுங்கி விடுகிறது. மீதி 20 அடி சாலையில தான் போக்குவரத்து என்பது நடக்கிறது. அந்த நடைபாதையில் இருக்கக்கூடிய 10 அடி சாலையில் பாத்தீங்கன்னா அந்த கடைக்காரர்களே அந்த இடத்தை பூரா ஆக்கிரமிப்பு பண்ணிருக்காங்க. அவர்களுடைய விற்பனை செய்யக்கூடிய பொருட்களை எல்லாம் அந்த நடைபாதையில் வைத்துள்ளார்கள். இது சம்பந்தமா நாம் தொடர்ந்து மாநகராட்சி நிர்வாகத்திலும் மாநகராட்சி அதிகாரிகளையும் போக்குவரத்து காவல்துறை அதிகாரிகளையும் மிரட்டக்கூடிய ஒரு போக்கு இருக்கு. அவர்களிடம் சொல்லும் போது எங்களுடைய வாழ்வாதாரம் இதுதான், நாங்கள் அப்படிதான் இன்றைக்கு நேரத்தில் 25 ஆண்டு காலமாக சாலையில தான் உட்கார்ந்து இருக்கிறோம், எங்களை அப்புறப்படுத்தினா எங்களுடைய வாழ்வாதாரம் பாதிக்கப்படும், நாங்கள் தற்கொலை செய்து கொள்வோம் அல்லது எங்க சங்கத்தை கூப்பிடுவோம் இப்படின்னு சொல்லி அவர்களும் மிரட்டப்படுவதாக ஒரு தகவல் எல்லாம் நமக்கு இருக்கு. ஆகையால் இன்றைக்கு இந்த நடைபாதையில் இருக்கக்கூடிய அனைத்து அது சாலையோர வியாபாரிகள் என்பது காலையில கொஞ்ச நேரம் இருப்பாங்க, போயிடுவாங்க. ஆனா நிரந்தரமா இந்த பகுதியில் இருக்கக்கூடிய பல்வேறு கடையினர் கிட்டத்தட்ட ஒரு 10 அடி சாலையில முக்கால் வாசி ஆக்கிரமிப்பு செய்து கொள்கிறார்கள். அதையெல்லாம் அவரை அப்புறப்படுத்த வேண்டும் என்பதைத்தான் நாம் இந்த நேரத்துல மதுரை மாநகராட்சி ஆணையாளர் அவர்களையும் மாநகர் போக்குவரத்து காவல்துறை ஆணையாளர் அவர்களையும் மாநகரின் சட்ட ஒழுங்கு கமிஷனர் அவர்களையும் வேண்டிக் கொண்டு இந்த ஆக்கிரமிப்புகள்லாம் அப்புறப்படுத்தணும் அப்படின்னு நம்ம சொல்றோம். கண்டிப்பாக இதே பகுதியில் மற்றொரு பொதுமக்களிடம் இருக்காங்க, தியாகராஜன் என்பவர் இருக்கிறாரு. சார், இப்ப இந்த சாலைகளில் அந்த நடைபாதைகள் ஆக்கிரமிப்பு இருக்கிறால என்னென்ன மாதிரியான பாதிப்பா இருக்கீங்க, எப்படி சார்? பாத்தீங்கன்னா சரி, மதுரையில மிகப்பெரிய போக்குவரத்து நடக்க உங்கள் விரிவான தகவல்களுக்கு நன்றி நாகேந்திரன்.
இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன்ஸை தெரிஞ்சுக்க தமிழ் ஜனம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.